எல்லாருக்கும் வணக்கம். ஐயன்னா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 400 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே ஒரு 200 பாயிண்ட் பாசிட்டிவ்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் கடைசி ஒரு 5-10 நிமிஷத்துல 200 பாயிண்ட் கிட்ட அப்பாகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே மார்க்கெட்ல பெரும்பாலான ஷேர்ஸோட அந்த கடைசி பிரைஸை வந்து கால்குலேட் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேல்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா செபி வந்து இன்னையில இருந்து சிஏஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சினால தான் சடனா 200 பாயிண்ட்டுக்கும் மேல ஒரு 5 நிமிஷத்துல ஒரு அப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மாறா பெருசா வந்து ஒரு பையிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நடக்கல. ஸோ இது டெக்னிக்கலா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த அப்ப வந்து மார்க்கெட் கண்டினியூ பண்ணுதா இல்லை என்ன மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஷேரோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஐடிசி தான். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஐடிசி ஷேர் வந்து பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 3% மேல வந்து அப்பா இருந்தது. பட் க்ளோசிங்ல வந்து ₹6 பாசிட்டிவ்ல வந்து ஷேர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 27% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பேடாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் இருந்த டிஸ்ரப்ஷன்ஸும் சிகரெட் மேல போடப்பட்ட டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததும் இந்த அளவுக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து அடி வாங்கிறதுக்கான காரணமா இருக்கு. நம்ம இந்த ஸ்கிரீனரோட டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெறும் 4500 கோடியா வந்து இந்த குவார்டர்ல இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி கிட்ட வந்து டவுன் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 800 கோடி கிட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிறது டவுன் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே மார்க்கெட்ல இந்த ஷேர்ல பெருசா வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 2% கிட்ட அப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிகரெட்ல ரெவன்யூ growth அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் ரொம்ப நல்லாவே வந்து இருந்திருக்கு. 81% வந்து சிகரெட்ஸ்ல ரெவன்யூ growth வந்து கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஐடிசி அவங்களோட டாக்ஸ் ஹைக்கை வந்து பிரைஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்களால சக்சஸ்ஃபுல்லா டிமாண்டை வந்து ரொம்ப அடிவாங்காம வந்து பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. அடுத்து எஃப்எம்சிஜி தொடர்ந்து நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு. 12% ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த சிகரெட் பிஸ்னஸ் அண்ட் எஃப்எம்சிஜி இது ரெண்டுலையுமே ரெவன்யூ வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்டேட்டா இந்த ஐடிசி ரிசல்ட்ஸ்ல எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா இதை விட மோசமா வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அதுல இருந்து இந்த மாதிரியான ஒரு சில்வர் பாயிண்ட்ஸ் இருந்ததுனால தான் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஐடிசி ஷேருக்கு இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. புரோக்கரேஜஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நொமுரா வந்து பை கால் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிகரெட்டோட பிரைசிங்கை வந்து ஐடிசி ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் மோதிலால் ஆஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாக்ஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்னும் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதனால இந்த ஷேர்ல திரும்ப வந்து ஒரு ப்ரெஷர் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோதிலால் ஆஸ்வால் வந்து சொல்லியிருக்காங்க. நொமுராவோட ஐடிசி பிரைஸ் பத்தின அந்த ரிப்போர்ட்டை போய் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஷேருக்கு வர்ஸ்ட் அப்படிங்கிறது பிகைன்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பெருசா ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஃபேவரபிளா வந்து டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிகரெட்டோட வேல்யூம் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 5% வந்து டவுன் ஆயிருக்கு. பட் எஸ்டிமேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 10% கிட்ட டிக்ளைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்டிமேட் இருந்தது. ஸோ அதோட கம்மியாக தான் வந்து சிகரெட்டோட வேல்யூம் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி எபிட்டா ஃபாலுமே 35% இயர் ஆன் இயர் இருந்திருக்கு. ஸோ இதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இயரோட Q4ல இதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸ்லாம் போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சிகரெட்ல இவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இப்போதைக்கு வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னா 17 PE ஃபார்வர்ட் இபிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 17 PE கிட்ட வந்து ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பிரைஸ்ல வந்து ஒரு பை அப்படிங்கிற மாதிரி வந்து நொமுரா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற வேற கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிஎல்எஸ்ஏ வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். டார்கெட் பிரைஸா ₹388 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொட்டக்மே ₹360. ஜேபி மார்கன் வந்து நியூட்ரலா இருந்திருக்காங்க. ₹310 டார்கெட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. கோல்ட்மேன் சாச்சஸ் மட்டுமே ₹300 கீழே ₹290 அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசியில
இது வரைக்கும் நீங்க ஷேர்ஸே பை பண்ணல அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்ல இந்த மார்ஜின் பிரஷர் சிகரெட்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ஸோ அதுல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர்ல ஒரு நல்ல பிக்கப் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. பட் நீங்க ஆல்ரெடி ஐடிசி ஷேர் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஆவரேஜ் பிரைஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க, இந்த பிரைஸை வந்து நீங்க பை பண்ணும்போது உங்க ஆவரேஜ் பிரைஸை எந்த அளவுக்கு வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சைசபிள் குவான்டிட்டி 350 ரூபாய் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல நான் நிறைய வந்து ஐடிசி ஷேர்ல வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் டைவர்சிஃபை பண்ணி நிறைய ஷேர்ஸை வந்து என் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு இந்த பிரைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ரொம்ப கம்மியா ஸ்டாகர்டா தான் வந்து ஒவ்வொரு பிரைஸ் பாயிண்ட்லயும் வந்து நான் வந்து பை பண்றேன். ஸோ இந்த ஆவரேஜ் பிரைஸை எந்த அளவுக்கு வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒர்க் பண்றேன். ஓவராலா இந்த ஷேர் பார்த்தோம் அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 5% கிட்ட இருக்கு. ஸோ அதுக்காகவுமே நான் வந்து இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். எப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்பெல்லாம் வந்து கொஞ்சமா ஸ்டாகர்டா வந்து பை பண்றேன். பட் இது வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பெருசா நிறைய குவான்டிட்டியில இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் இருந்த ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முத்தூட் ஃபினான்ஸ் தான். அவங்க இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 10%க்கும் மேலே ஒரு சரிவை வந்து சந்திச்சிருந்தாங்க. க்ளோசிங்கில் ஒரு 7% கிட்ட வந்து மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 43% இன்க்ரீஸ் ஆகி 2825 கோடியா வந்து இருந்திருக்கு. அடுத்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 1.91 லேக் crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இதுல பிரச்சனை எங்க வந்துச்சு அப்படின்னா அவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது நல்லாவே வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது 297 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மியாகி 10.4% வந்து இருக்கு. அடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் இது ரெண்டுமே வந்து டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 6.4%, ப்ராஃபிட் வந்து 16.9% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஷேர்ல இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த ஷேர் பத்தி நம்ம முன்னாடி வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 2800 ரூபாய் கிட்ட நான் வந்து ஒரு ஷேர் வந்து பை பண்ணியிருந்தேன். பட் இப்போ நான் இந்த ஃபால்ல கொஞ்சம் வெயிட் தான் பண்றேன். 2600 ரூபாய் கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஓவராலா குளோபல் லெவல்ல கோல்டு பிரைஸ்மே வந்து குறையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்த ஒரு 6 மாசத்துல இருக்கு. ஸோ கோல்டு பிரைஸ் குறைஞ்சது அப்படின்னா அதுவுமே இந்த ஷேருக்கு ஒரு பிரஷரை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து டெவலப் ஆகுது, ஷேர் வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் திரும்ப என்ட்ரி அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து இந்த முத்தூட் ஃபினான்ஸ் பேங்க் கம்பெனிக்கு இருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா பேங்க்குமே இந்த கோல்ட் லோன் கொடுக்கறதுல வந்து அவங்க மொபிலைஸ் பண்றத ரொம்ப அதிகமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் லோன்ஸ் அகெயின்ஸ்ட் கோல்ட் ஜுவல்லரி அப்படிங்கிறது 130% கிட்ட ஸ்பைக் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால தான் முத்தூட் ஃபினான்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறதும் கொஞ்சம் வந்து அடி வாங்கியிருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரெஷராக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். எங்களால் அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் தொடர்ந்து டபுள் டிஜிட் குரோத்தை வந்து இந்த செக்மெண்ட்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஜார்ஜ் அலெக்சாண்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா எஸ்பிஐ எப்படி வந்து பேங்கிங்க்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கோ அதே மாதிரி கோல்ட் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முத்தூட் ஃபினான்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா புது என்ட்ரன்ஸ் வந்து ஆர்வமாக ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து வராங்க. பட் 2-3 இயர்ஸ் யாரால வந்து அதை சக்சஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா இந்த கோல்ட் லோன் கொடுக்கறது வெளியிருந்து பார்க்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சாலும் அதை ஆக்ஷன்ல வந்து எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி அதுல ப்ரொசீஜரலா நிறைய வந்து இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டா வெரிஃபை பண்ணணும். லோன் டு வேல்யூ வந்து எவ்வளவு கொடுக்குறோம், கோல்டு பிரைஸ் வந்து சடனா மூவ்மெண்ட் ஆகும்போது அதை வந்து எப்படி வந்து நம்ம அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ முத்தூட்டுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதனால பிஸ்னஸ்ல பெருசா வந்து எந்த ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸும் இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. இதுக்கு ப்ரீவியஸா நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணி இந்த கம்பெனில கொஞ்சம் வந்து ஒரு Q1 வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரிசல்ட்டை வந்து நான் வந்து பார்க்குறேன். அடுத்து கெயில் வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 96% இயர் ஆன் இயர் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் ஒரு நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸ்ல growth அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ரெவன்யூ வந்து 16.7% வந்து அப்பா இருக்கு. பட்
இந்த ரெவன்யூ வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து 96% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது கேஸ் மார்க்கெட்டிங் அப்புறம் டிரான்ஸ்மிஷன் செக்மெண்ட்ல நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 10.5% இருந்த அவங்களோட எபிட்டா மார்ஜின் இந்த குவார்டர்ல 17.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் ப்ராஃபிட் இந்த அளவுக்கு ஒரு ஜம்பை வந்து கொடுத்துருக்கு. பட் ஷேர்ல இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து இது வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்த்தேன். ஸோ ஷேர்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நான் 160 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்குமே ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து நான் கெயில வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறத பண்ணினேன். அடுத்து இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் ஷேர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4% கிட்ட அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 37% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஜூலையில் கிட்டத்தட்ட 40,000 வெஹிக்கிள் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த இத்தாலியில் இருக்கிற அந்த இவிகோ அப்படிங்கிற அந்த கம்பெனியை வந்து அங்கே அக்விசிஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த ஷேரில் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த அக்விசிஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ அது அவங்க எந்த குவார்ட்டரை வந்து பண்ணி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ எப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அசோக் லேலண்ட் தான். ஸோ அசோக் லேலண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27 ஒரு 1000 கோடி வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம். இவி பேட்டரி ஆல்டர்னேட் ஃபியூயல்ஸ் இதுல வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அசோக் லேலண்ட் ஷேருமே 5% கிட்ட அப்பா இருக்கு. பட் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல அசோக் லேலண்டை கம்பேர் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸ்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்முக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்றேன். ஸோ எப்பெல்லாம் வந்து டாடா மோட்டார்ஸ்ல கமர்ஷியல் செக்மெண்ட்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது வருதோ அப்பெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஷேர் ரிலேட்டட் அப்டேட் இல்லாம ஓவராலா எக்கானமியா என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு உலகம் ஃபுல்லா அப்படிங்கிறத பார்க்கலாம். போன வாரம் அமெரிக்கால ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்டெடியா வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதே மீட்டிங்ல கெவின் வாஷ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப எலிவேட்டடா இருக்கு, எங்களோட டார்கெட்டான 2%க்கும் மேல வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அந்த பேனல்லையுமே 3 பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஓட் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி கெவின் வாஷ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்சா வந்து வச்சிருக்காரு. பட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு கடன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கான அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தலைவலியாக வரும். ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறத வந்து செகண்டரியாக வச்சுட்டு ஸோ இதுக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னமும் வந்து ஹைக் பண்ணாம வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து அமெரிக்கால நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இந்தியாலையுமே ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து இந்த வாரம் நடக்க போகுது. ஸோ இங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெருசா வந்து ஹைக் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி தான் வந்து ஸ்டேட்டஸ் கோ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாலையுமே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எலிவேட்டடா தான் இருக்கு. ஸோ இங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏத்தல அப்படின்னா அது தொடர்ந்து மார்க்கெட்ல ஒரு இன்ஃப்ளேஷன் ப்ரெஷரை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி உலகத்தில் இருக்கிற இந்த பெரிய பேங்க்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். கோல்டு பார்த்தோம் அப்படின்னா $4000 அப்படிங்கிற அந்த லெவல்லே தான் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஃபெட் வந்து ரேட் ஹைக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது கோல்டில் வந்திருக்கும். பட் எதிர்பார்த்தபடி ஃபெட் வந்து பண்ணலை. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த மீட்டிங்கில் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா ஃபெட் கண்டிப்பாக ரேட்டை வந்து ஹைக் பண்ணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ 1 டைம் ஆர் 2 டைம் வந்து ரேட்டை வந்து அவங்க ஹைக் பண்ணாங்க அப்படின்னா அப்போ கோல்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ஈரான் விஷயத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஈரான் மேலே பிளான் பண்ணி வச்சிருந்த எல்லா அட்டாக்கையும் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன், நான் வந்து கூடி சீக்கிரம் அந்த டீல் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஹோப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுவுமே இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருந்ததுக்கான காரணமாக இருந்துச்சு. அமெரிக்காலையுமே ஸ்டாக் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்தியாவில் இந்த மான்சூன் அப்படிங்கிறது கொஞ்சம் பேட்சியாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இதனால கிட்டத்தட்ட 33% ஆஃப் இந்தியா வந்து இந்த மான்சூன்ல வந்து ட்ரையாக வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் அடுத்தடுத்த மாசங்களில் வந்து இருக்கலாம். இந்தியாவில் திரும்ப இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஹையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்டாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதனால இந்தியாலையுமே மானிட்டரி பாலிசி கமிட்டி அடுத்தடுத்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டிப்பாக வந்து ஹைக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.